ஏசாயா 14:24 ஆண்டவர் சொல்றாரு, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, மனிதர்கள் சொன்ன பலவிதமான தீமையான காரியங்களை, சாபத்தின் வார்த்தைகளை நினைச்சு இந்த காலை வேளையில் கலங்கிட்டு இருக்கிறீங்களா? என் பிள்ளைங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, என் பொண்ணை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, என் குடும்பத்துக்கு இப்படி விரோதமாக பேசிட்டாங்க, பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? அல்லது பிசாசு கொண்டு வந்திருக்கிற காரியங்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கொண்டு வந்திருக்கிற காரியங்கள், இந்த காரியங்கள் என்னமா முடியுமோ அப்படின்னு கலங்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எதை குறித்தும் நீ கலங்காத. உன் வாழ்க்கையில் நான் என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கிறேனோ அது மாத்திரம்தான் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்கல்ல, அங்கே அடி வாங்குறீங்க, இங்கே அடி வாங்குறீங்க, அங்கே விழுறீங்க, அங்கே எழும்புறீங்க, எல்லாமே தேவ திட்டத்தின் அடிப்படையில் தான். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற சகோதரனை, சகோதரியே, தீமை அல்ல நன்மையைத்தான் கர்த்தர் செய்து கொண்டு இருக்கார். தேவ திட்டத்துக்குள்ள தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறேனோ அது மட்டும்தான் நடக்கும். நான் என்ன நினைத்திருக்கிறேனோ, நான் என் மனசுல என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறேனோ அதை மாத்திரம்தான் நான் உனக்கு நிறைவேற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க. உங்கள் திருமண காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. நிச்சயமாய் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் அதில் நிறைவேறும். அதனால நம்பிக்கையா இருங்க. என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறாரோ அது மாத்திரம்தான் நடக்கும் என்பதில் அசைக்க முடியாத உறுதியோடு கூட இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.